ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஹாலில் போட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட இது வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அதனால் சொல்கிறேன், எனக்காண்டி ப்ளீஸ் இருங்க. கலெக்ஷனை பார்க்கணும். அதுக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது. இதுக்குள்ளே போகணும். போயிட்டு ஃபஸ்ட்டு பண்டில் கலெக்ஷன் பார்த்துடலாம். இது வேறு 999 சுத்தமாக நெட்டு வேறு கிடைக்க மாட்டேங்குது. என்னடா வருது, இது வரவே மாட்டேங்குது. இது வேறு இப்போ பார்த்தா இப்படி தான் ஆக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பேர் பரத் தான். ஹச்பினா ஹச் ஃபார் ஹரி ப்ரோ தெரியும். ஹரி ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பீனா பரத்து. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஃபேஸில் ஒன்று இருக்குது. இந்த ஜோக்கர் மண்டை மட்டும் இருக்கும். அப்புறம் 6 பேக்ஸ் இருக்குது. இதுதான் ஓல்டு காஸ்டியூமு. அப்புறம் இது அந்த பாக்ஸ் வச்சு வாங்கினேன். இந்த இதுதான் எனக்கு ரொம்ப இது எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இந்த 6 பேக்ஸு ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கிடச்சிச்சு, அதில் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் ஃப்ராக் மாட்டோம் குச்சி தவி கொடுச்சில அந்த இதில் கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ் தான் எப்போ வாங்கினேன்னே எனக்கு தெரியல. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்குல்ல, அதான் எப்பயும் நான் வருஷம் போட்டு சுற்றிட்டு கிடந்தேன். நான் வாங்கி பல வருஷம் ஆச்சு. அப்புறம் ஃபேண்ட்டு கலெக்ஷனை பார்ப்போம். அப்புறம் ஒயிட் ஃபேண்ட்டு. இந்த ஃபேண்ட்டு தான் அந்த பல வருஷம் ஆச்சு இந்த சட்டை வாங்கினால, அதுக்கு இதுதான் செட் ஆகும். அப்புறம் இந்த பிளாக் ஃபேண்ட்டில் ஒன்று இருக்குல்ல, இந்த சோப் கலரில் கால் கிட்டே இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுல இதுதான். அப்புறம் இந்த ட்ரௌசர் பிடிக்கும். அப்படியே லைனாக பார்த்துருவாங்க. பார்த்துட்டோம்ங்களா? இப்போ இந்த சட்டைக்கு இந்த ஃபேண்ட்டு இந்த தான் ரொம்ப பிடிக்கும். இதுதான் செட் ஆகும். அப்புறம் இந்த ஃபேண்ட்டுக்கு இந்த ரெட் கலர் இது எல்லாம் செம்மையாக செட் ஆகும். இந்த ஒயிட் கலர் ஃபேண்ட்டு கூட செட் ஆகும். சரி வாங்க, இப்போ இந்த ஃபேண்ட்டு போட்டு சுற்றுவோம். இப்போ செருப்பு தான் நான் போட்டு சுற்றுவேன் எப்பயும். அப்புறம் இது பிளாக் அண்ட் ப்ளூ. இதுதான் அந்த ஒயிட் ஷூக்கு தம்பி மட்டும் ப்ளூ ஷூ. அப்புறம் இதான் அந்த ஃபுட்பால் கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது அமௌண்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அமௌண்ட்டு தான் இருக்குது. நான் டாப்அப் பண்ணது ஒரு வாட்டி கூட டாப்அப் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இது பேக்லேயே எனக்கு உருப்படியாக இந்த பேகும் அப்புறம் பிடிஎஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வேறு எதுவுமே உருப்படியாக இல்லை. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லூட் பாக்ஸில் இவ்வளோ வச்சுருக்கேன். எனக்கு லக்கியில் ஒரு இது கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரேரில் இது கிடச்சிச்சு. ஃப்ரீயாக தான் எல்லாமே இருக்குது, ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் இப்போ பேராஷூட் பார்க்கலாம். பேராஷூட்டில் அந்த சேல்டைனில் செகண்டாக இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் போட்டு சுற்றுவேன் எப்பயும். உங்களுக்கு பிடிச்சின்னா இதை மட்டும் காப்பி பண்ணி எவ்வளோ ரேங்க்கு மட்டும் சொல்லுங்கள். 10க்கு எவ்வளோ அது மட்டும் சொல்லுங்கள். பார்த்துக்கோங்க, அப்படி லைனாக சொல்கிறேன். இப்போ ஸ்கேட்டிங் போர்டில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்கும். ஆனால் இதோட செம்மையாக இருக்கும். இந்த கோல்டு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கேட்டிங் போர்ட்லேயே எங்கள் அண்ணன் எதுக்குமோ அந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் அண்ணன் ஹரி ப்ரோ. இந்த இதுலேயே இந்த இது எப்போ கொடுத்தாங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேண்ணா. இந்த இது இப்போ அந்த மான்செட் இதுக்கும் இந்த மான்செட் ட்ரக்குக்கும் செம்மையாக இருக்கும் இந்த ஸ்கின்னு. பாருங்கள், அதுவும் எவ்வளோ ரேங்க்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த செம்மையாக இருக்குது. எல்லோரும் இதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். இது என்கிட்ட இல்லவே இல்லை. ஆட்டோவில் ஒரு ஸ்கின்னு ப்ளூ அண்ட் ஒயிட்டு. எனக்கு பிடிச்ச கலரும் ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான். இதில் நான் 47 கலர் வச்சுருக்கேன். இப்போ இதை எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன்ல,
இந்த சிங்கமும் அந்த டால்ஃபின் இருக்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுதான் எதுக்குன்னே எனக்கு தெரியாமல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கன் கலெக்ஷனை பார்த்துருவோம். கன் கலெக்ஷனில் M4 எவெண்ட்டில் 1 கூட இல்லை. ஏகேல 3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் M14ல் ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன். ஸ்கேரில் 2 வச்சுருக்கேன். அது 2மே பர்மனெண்ட்டு. குரோஸா வந்து நான் மொதல் சீசனில் பிளாட்டினோ போனேன், பிஆரில் பிளாட்டினோ போனதுனால எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஃபேமஸில் 1 இருக்குது, அதுக்கும் டேஸில் தான் இருக்குது. அப்புறம் எக்ஸாமேட் அதுக்கும் ஒன்றும் இல்லை, A94க்கும் இல்லை. ப்ரெமிஸ் அதுக்கும் ஒன்றே ஒன்று இருக்குது, அதுவும் பர்மனெண்ட்டு. எதுவுமே கொடுக்கல. AUG அதுக்கு 3 இருக்குது, 3மே பர்மனெண்ட்டு. எனக்கு ரொம்ப நிறைய இதுதான் எனக்கு நல்லா இருக்க மாட்டே தெரிஞ்சு அதை இதே வச்சிட்டேன். பேராஃபிலுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இதே வச்சிட்டேன். அக்யூரஸ் அதிகம், இதனால் ரேஞ்ச் இருக்க மாட்டே வச்சிட்டேன், வாங்கினேன். கிங்ஃபிஷருக்கு அக்யூரசி, மேகசின், மூமெண்ட் ஸ்பீடுக்கா மைனஸ் மூமெண்ட் ஸ்பீடு. இப்போ வந்து G36ல் பார்ப்போம். G36ல் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த இது மாட்டம் வருது மாட்டம் இருக்குது பாருங்கள், லேசர் வருது மாட்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேறு எதுக்கு போவோம் இருங்க. இதில் SKSல ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் SVD ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி 10க்கு எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கு. இதை நான் ஃப்ரீயாக தான் வாங்கினேன். இதில் 3 இருக்குது, ஒன்றே ஒன்று 40 நாளைக்கு வச்சுருக்கேன். எப்படி வந்துச்சுன்னே தெரியல, 40 நாளைக்கு. அதுக்கப்புறம் இதுதான் இன்னும் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஷின் கன்னில் இது மட்டும் எக்ஸு கிடச்சிச்சின்னா இந்த இதுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கன்று போட்டுன்னு சுட்டே முடிச்சிடலாம். இதெல்லாம் MP40 வச்சுருந்தா கூட அடிச்சிடலாம். அடுத்தது வந்து UMPயில் 2 இருக்குது, 2 பர்மனெண்ட்டு. இது கிராஃப்ட்லேண்டில் நான் அதாவது கிராஃப்ட்லேண்டர் மாஸ்டர் போனதுனால எனக்கு கொடுத்தாங்க. MP5 இல்லை, VSS இல்லை. MP40க்கு 2 கன் ஸ்கின் இருக்குது. ஒன்று பர்மனெண்ட்டு, இன்னொன்று வந்து 27 டேஸ்க்கு இருக்குது. P90யில் இதை மட்டும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இது ஸ்டோரில் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க நீங்கள். இதுதான் என்ன கன்னுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தாமஸில் வெக்டாருக்கும் 1 கூட இல்லை. அப்புறம் மேக்ஸ் 7க்கும் மேக் 10க்கும் ஒன்றுமே இல்லை. ஷார்ட் கனுக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். M10ல் இது மட்டும்தான் எனக்கு பர்மனெண்ட்டாக இருக்குது. M10 இது இல்லை, ஷார்ட் கன்னும் இல்லை. மேக்ஸ் 7க்கு இல்லை. அப்புறம் 2 தான் இருக்குது. அதுக்கு சார்ஜ் பிஸ்டருக்கு இந்த மொதல் சீசனில் பிளாட்டினோ போனதுனால கொடுத்தாங்க. AWMல ஒரே ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் KAR கார் 98K அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்கின்கள் MI2Bக்கும் இல்லை, M24க்கும் இல்லை. அந்த ஹெல்த் ரீஸ்டர்னு இருக்குல்ல, அதை யூஸே பண்ணதில்லை. இதில் இப்போ இந்த சீசனில் போனதுனால பிஆரில் பிளாட்டினோ போனதுனால கொடுத்தாங்க இது. அப்புறம் போயா பாஸில் அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதில் USPயில் ஒன்றும் இல்லை, டெசாட்டிக்கில்லையும் இல்லை. G36ல் ஒன்றே ஒன்று இருக்குது, அது டேஸுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மினி ஷாட்கன், சோட்டா ஷாட்கன் சொல்லுவான், சோட்டா ஷாட்கன்லேயும் இல்லை. அப்புறம் M500க்கு அது நல்லாவே இல்லை, யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் M500 வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கும் இல்லை, USP டபுள் பிஸ்டலும் இல்லை. அப்புறம் இது இருக்குது, மினி யூசி இருக்குது. மினி யூசியில் ஒன்றே ஒன்று இருக்குது. பேன்லேயே எனக்கு பர்சனல் பிடிச்சது அந்த ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த பேன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 3. அடுத்தது வந்து இது கத்தியை பார்த்துக்கலாம். இது டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கத்தியில் வந்து புகை, இந்த புகை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த சிவப்பு கலர். தீ வருது அது மட்டும். அப்புறம் இப்போ வந்து பேட்டு பார்ப்போன்னு இவ்வளோ இதான் எனக்கு பிடிக்கவே இல்லை, கலராக இருக்கட்டும்னு இதே வச்சுட்டேன். அப்புறம் கட்டானால ஒன்றே ஒன்று இருக்குது, அதுவும் டேஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீச்சுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் அந்த FF கட்டானா அதுவும் எனக்கு பிடிக்கல. என்கிட்ட கிரானைட்டில் 4 கிரானைட் இருக்குது, அதில் எனக்கு அந்த ப்ளூ கலர் கிரானைட் தான் பிடிக்கும். அது என்கிட்ட இல்லை.
இதில் எதுலையுமே இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து என் யூஐடி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என் யூஐடி வந்து சொல்கிறேன். எனக்கு தெரியலை ஒழுங்காக. 5025050369 காப்பி பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். எங்கள் இல்லை வேணால் சேர்ந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து ஐடி நீங்கள் அதான் எதுவுமே பண்ண பார்க்குறீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, இந்த புக்கு மட்டும் அது அமுக்குனாவே போதும், காப்பி ஆயிரும். நான் வேணால் காமிக்கிறேன். அப்புறம் ஓவர் வியூ அது அமுக்குனோம்னா இது சோலோ, டியோ, ஸ்குவாடு. அதில் வந்து ஸ்குவாடில் ஹெல்ப் அப்னா நான் எத்தனை பேர்த்த ரிவே பண்ணியிருக்கேன்? 121 பேர். ஆவரேஜ் பர் மேட்ச் அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ மேட்ச் விளாடுறீங்க? 1100 மாதத்துக்கு நினைக்கிறேன். மாதத்துக்கு 1195. அப்புறம் ஹெட்ஷாட் வந்து 107 வாட்டி ஹெட்ஷாட் அடிச்சிருக்கேன். அப்புறம் ஹெட்ஷாட் ரேட் வந்து 21%. நான் இதோட பேட்டரி லைவில் தான் அதிகமாக ஹெட்ஷாட் ரேட் வச்சுருப்பேன். வேணும்னா காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். 50% கிட்ட வச்சுருப்பேன். எங்கே இருக்குது இதோ இந்தா இருக்குது. இந்த 50% ரேட் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் திரும்ப அங்கேயே போய்க்கும். MVP 32 வாட்டி அடிச்சிருக்கேன். டபுள் டேக் டவுன்னா 2 எத்தனை வாட்டி? 82 வாட்டி அடிச்சிருக்கேன். ட்ரிபிள் டேக் டவுன்னா 3 வாட்டி, 3 பேர்த்து 23 வாட்டி அடிச்சிருக்கேன். மாதத்துக்கு சொல்கிறாங்க. காட்டன் டேக் டவுன்னா 3 வாட்டி அடிச்சிருக்கேன். நான் ஏஸ் வந்து 3 வாட்டி அடிச்சிருக்கேன் மாதத்துக்கு. இப்போ இந்த சீசனில் இந்த சீசனில் டைமண்ட் 1 வரையும் போயிருந்தேன். இந்த சீசனில் டைமண்ட் 2 வரையும் போயிருக்கேன். பிஆரில் வந்து மொதல் சீசன் டைமண்ட் 4 வரையும் போயிருந்தேன். இப்போ காமிச்சிட்டேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு சீசனில் நான் ஏற்றனோன்னே ப்ரௌன்ஸ் 1 வரையும் தான் சிஎஸில் ப்ரௌன்ஸ் 1 தான் போயிருந்தேன். அடுத்த சீசனில் ப்ரௌன்ஸ் 2, 3 டைமண்ட் 3 வரையும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து டைமண்ட் 3 வரையும் போயிருந்தேன். அடுத்த சீசனில் டைமண்ட் 1 வரையும் போயிருந்தேன். அடுத்த சீசனில் டைமண்ட் 3 வரையும் தான் போயிருந்தேன். அடுத்த சீசனில் டைமண்ட் 2 வரையும் தான் போயிருந்தேன். அடுத்த சீசனில் பிளாட்டினோ 3 வரையும் போயிருந்தேன். அப்புறம் அடுத்த சீசனில் பிளாட்டினோ 2 வரையும் போயிருந்தேன். அடுத்த சீசனில் டைமண்ட் 3 வரையும் தான் போயிருந்தேன். அந்த சீசனில் தான் விளாடவே இல்லை, அதனால் இறக்கி விட்டாங்க ஃபுல்லாக. அப்புறம் அந்த சீசனில் டைமண்ட் வரையும் தான் போயிருந்தேன். அப்புறம் கோல்டு 4 வரையும் தான் போயிருந்தேன். அப்புறம் வந்தேன்டா அப்படின்னு சொன்ன மட்டும் டைமண்ட் 3 ஃபுல் ஸ்டாரில் இருக்கேன். இப்போ நாளைக்கு லைவ் இருக்குது, முடிஞ்சால் வாங்க. இப்போ வந்து பிஆரில் பார்த்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க, டோட்டல் பர் கவுண்ட்டு மேட்ச்சு இந்த இது போகிறதுக்கு 120 மேட்ச்சு. கில்லு வந்து அதோட பார்த்துக்கோங்க. நீங்கள் லோன் லூஃபில் கம்மியாக தான் போயிருக்கேன். எப்போ இருங்க, இது சில்வர் 2 வரையும் தான் பண்ணேன், பார்த்துக்கோங்க. சீசன் 2 அப்போ இது ரஷ்ஷர் தான் இருக்கிறதுலே காவாசி 57%. இது ரஷ்ஷர் தான் நான் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎஸில் 48% நான் ரஷ்ஷர்னு பிடிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரியாக தான் நான் தேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பேன். வெப்பன் குளோவல் இல்லைன்ட்டு பாருங்க, ஜட்ஜு தான், எல்லாமே ஜட்ஜ் தான் இருக்கேன். ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு 3 மேட்ச் மட்டும் அன்றைக்கி ரொட்டி தோற்றுட்டேன். இந்த இது மட்டும் 7 வாட்டி நீங்கள் அந்த நாள் இருந்தீங்கன்னா பெட்டு கிடைக்கும். 14 நாள் இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும். 30 நாள் இருந்தீங்கன்னா இந்த எமௌண்ட் இந்த வேறு இந்த எமௌண்ட்டு கிடைக்கும். ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் இத்தனை பேர்த்து பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஹேக்கரு. 2 வாட்டி ஒரு ஹேக்கர் வந்தான். எப்படி பொட்டிர்னு ஹெட்ஷாட்டே அடிச்சுட்டு போகிறான். நல்லா ரிப்போர்ட் போட்டு ஹிஸ்ட்ரி பாருங்கள், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட்டல் அமௌண்ட் இந்த வாட்டி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்.
அப்புறம் இந்த பிளாக் மாஸ்க்கு இந்த இது மாஸ்டர் கல்ஃபண்டர் 2 போனோன்னா கிடைக்கும். இந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த க்ளோவல் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது. மை ஃபேவரட். பாய் காய்ஸ்.